வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் 11th யூனிட்டில் ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ். அதில் பர்டிகுலராக என்னடா சார் வந்து எடுத்தோடனே ஒரு ரியாக்ஷன் எழுதியிருக்காரு, இது என்ன அது? ஸோ இது பார்த்தீங்கன்னா எத்திலீன் கிளைக்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைஹைட்ரிக் ஆல்கஹால். அந்த ப்ராடக்டை பாருங்கள், 2 OH குரூப் இருக்கா, அப்போ அது வந்து இட் இஸ் அ டைஹைட்ரிக் ஆல்கஹால். ஒரு OH குரூப் இருந்தால் அது வந்து மோனோஹைட்ரிக் ஆல்கஹால். 3 OH குரூப் இருந்தால் அது வந்து ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால். ஸோ நல்லா பாருங்கள், இது வந்து டைஹைட்ரிக் ஆல்கஹால். இட்ஸ் அ எத்திலீன் கிளைக்கால். CH2OH அண்ட் CH2OH. ஓகே, சரி. இந்த எத்திலீன் கிளைக்கால் ஃப்ரம் எத்திலீன்லேருந்து எப்படி ஃபார்ம் ஆகும்? ஸோ இது வந்து முக்கியமாக ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ எத்திலீனோட ஃபார்முலா என்னென்னா CH2 டபுள் பாண்ட் CH2 அல்லது C2H4னு சொல்லலாம். இப்போ ஈஸியாக நம்ம சொல்கிறதுக்கு CH2 டபுள் பாண்ட் CH2. இது கூட ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட், கோல்டு அல்கலைன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். ஸோ இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ கோல்டு அல்கலைன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ ஆக்சிடைசிங் ஏஜென்ட், அதாவது ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியது. இப்போ இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டோட வாட்டர் அண்டு ஆக்சிஜன் ரெண்டும் வரும்போது, வாட்டரில் ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு H+ அண்ட் OH-. இப்போ இந்த ஆக்சிஜன் அண்ட் H இது ரெண்டும் சேர்ந்து OH ஆகும். ஏற்கனவே வாட்டரில் இருக்கிற OH-ம் சேர்ந்து 2 OH உள்ளே என்ட்ரு ஆகுது. CH2 டபுள் பாண்ட் CH2வில் 2 OH வந்து என்ட்ரு ஆகுது. இப்போ இதுக்கு பேர் டைஹைட்ராக்சிலேஷன். 2 OH குரூப் உள்ளே வந்துச்சுன்னா அது டைஹைட்ராக்சிலேஷன். ஸோ ஒரு CH2 கூட ஒரு OH-ம் இன்னொரு CH2 கூட ஒரு OH-ம் சேரும்போது அந்த டபுள் பாண்ட் என்னவா மாறும் அப்படின்னா சிங்கிள் பாண்டாக மாறும். இப்போ உங்களுக்கு கிடைக்கிறது CH2OH, இன்னொன்று CH2OH. இது எத்திலீன்லேருந்து கிடைச்சதா தான் இதுக்கு பேர் வந்து எத்திலீன். சரிங்களா? ஸோ என்ன சொல்லுவோம்னா கிளைக்கால். ஸோ இதோட நேம் வந்து என்னென்னா இட் இஸ் எ எத்திலீன் கிளைக்கால் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ வந்து என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, ஹவு கேன் யூ ஃபார்ம் எத்திலீன் கிளைக்கால் ஃப்ரம் எத்திலீன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதை பார்த்துங்க. சரிங்களா?